ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற 2 உபன்யாசங்கள்ல சாஸ்திர யோனித்வ அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷி நையாயிகன். அவன் என்ன ஸ்தாபிக்கிறான்? லோகத்தை படைத்தவன் பகவான் அப்படின்னு ஈஸ்வரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அதை சொல்றதுக்கு சாஸ்திரம் வேண்டாம், நான் அனுமானத்தை கொண்டே தெரிஞ்சுப்பேனே. அது இடையில தான் மீமாம்சகன் என்னுடைய அனுமானம் தப்பு அப்படின்னு சொல்ல அந்த மீமாம்சகனுடைய வாதத்தை புறக்கணித்து நையாயிகன் தன்னுடைய வாதத்தை ஸ்தாபித்து லோகத்தை படைத்தவன் சர்வேஸ்வரன் அப்படின்றது நான் அனுமானம் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன், பிரம்மம் அப்படின்றத சாஸ்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, ஆகினால சாஸ்திரத்தை கொண்டு பிரம்ம விசாரம் பண்றதுன்றது வியர்த்தம், தேவை கிடையாது அப்படின்னு தன்னுடைய பூர்வபக்ஷத்தை வைக்க, இப்போ இங்க சித்தாந்தத்தை எம்பெருமானால் அருளி செய்கிறார். பூர்வபக்ஷத்தை நான் மறுபடியும் ரொம்ப ரீகேப் பண்ணல, ஏன்னா 2 வீடியோல நம்ம ரொம்ப விஸ்தாரமா பார்த்துருக்கோம். ஆகையினால அந்த 2 வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றத அந்த மனசுல கொள்ள வேண்டியது. இப்ப எம்பெருமானார் சித்தாந்தம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, நையாயிக்கனே நீ இந்த லோகத்தை படைத்தவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு முற்படுறையா? என்ன மாதிரி அனுமானம் நீ பண்ணுவ? உனக்கு இஷ்டமானது என்ன அப்படின்னா, இந்த லோகத்தை எல்லாம் ஒருவன் ஒரே நேரத்துல படைத்தான், அவன் தானே சர்வேஸ்வரன். வேதம் அப்படிதானே சொல்றது, ஏகோஹவை நாராயண ஆசீத் அப்படின்னு. அந்த காலத்துல நாராயணன் மட்டுமே இருந்தான், பரபிரம்மம் இருந்தது. அந்த பரபிரம்மம் ஒன்றே ஒன்று லோகத்தை எல்லாம் ஏகதா ஒரு முறையாக ஒரு தடவையாக ஒரே க்ஷணத்திலே, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அந்த பிரம்மமானது எல்லாவற்றையும் படைத்தது அப்படின்னு வேதத்திலிருந்து பிரம்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீ கல்பனை மூலமாகவே தெரிஞ்சுக்க முடியுமான? அனுமானம் மூலமாகவே ஒரே காலத்துல ஒரே ஒரு கர்த்தா இந்த லோகத்தை எல்லாம் படைத்தான் அப்படின்றது கல்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு கற்பனை ஊகத்தினால பண்ணவே முடியாது. ஏன்னா நீ எப்படி ஊகம் பண்ற? குடத்தை பாக்குற, அதை செய்த குயவன் இருக்கான், அதை நேரா நீ பாக்குற கர்த்தாவத்தன் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு, அதே போல பெரிய காரியம் ஒண்ணு இருக்கு, அத பண்ணக்கூடிய ஒரு பெரிய கர்த்தா ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு அனுமானம் பண்றதுக்கு முன்னாடி லோகத்திலே எவ்வளவு விபுலமான காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, மாளிகைகள் போன்ற காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த விபுலமான பெரியதான காரியங்களை பண்றதுக்கு பல கர்த்தாக்கள் பல நாள்களாக வியாபாரம் செய்கிறார்கள் அப்படின்றத தானே நீ பார்த்து வச்சிருக்க. மாளிகைக்கே இந்த கதிதான் அப்படின்னா இவ்வளவு பெரிய லோகத்தை ஒரே ஒருத்தன் ஒரே நேரத்துல பண்றான் அப்படின்றது எப்படி நம்ம கல்பிக்க முடியும்? நம்ம புத்திக்கு அந்த மாதிரி எட்டவே எட்டாது இல்லையா? ஆகையினால அப்படி ஒரு விஷயத்த சொல்லணும்னா அது சாஸ்திரம் தான் சொல்லணும் வழிய உன்னோட அனுமானமானது அங்க விலை செல்லாது அப்படின்றது முதல் பதிலாக எம்பெருமானார் சாதித்து, அதற்கு பிறகு நிறைய சாதிக்கிறார். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, பிரளயம் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. லோகமெல்லாம் அழிஞ்சு போயிடும், மறுபடியும் சர்வேஸ்வரன் சிருஷ்டிப்பான் அப்படின்றத எப்படி கல்பிக்க முடியும்? சாஸ்திரம் சொன்னாதான் அது தெரியுமே ஒழிய, பிரளயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, சிருஷ்டி காலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படி தெரியுமே ஒழிய, இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா லோகத்தை, இது போலவே எப்பவும் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண முடியும். இந்த லோகமானது அழியும், மறுபடியும் சிருஷ்டிக்கப்படும் அப்படின்றதுலாம் நம்ம இன்ஃபர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும்? இது போலவேதான் இருக்கும். 50 வருஷம் முன்னாடி எல்லாமே அழிஞ்சு போச்சானா, இல்லாட்டி 500 வருஷம் முன்னாடி எல்லாமே அழிஞ்சு போச்சானா? அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரியில படிக்கல. 50 வருஷம் முன்னாடி நம்ம ஹிஸ்டரியில படிக்கல, இல்லாட்டி ஒரு 10 வருஷம் முன்னாடி என்னன்றது நம்மளே பார்த்திருக்கோம். லோகம் அப்படியே தான் இருக்கு அப்படின்றதுலாம். ஆக 5000 வருஷம் முன்னாடி, 50,000 வருஷம் முன்னாடி அப்பவும் இதே மாதிரி தான் லோகம் இருந்திருக்கும். 5 லட்சம் வருஷம் முன்னாடி ஏதோ ஒரு காலத்துல ஒரு பிரளயம் அப்படின்னு ஒண்ணு வருது, இல்லாட்டி மேற்கொண்டு வரப்போறது. இதெல்லாம் நம்மளுடைய புத்திக்கே எட்டாது இல்லையா? அதெல்லாம் இன்ஃபர் பண்ணிலாம் சொல்ல முடியாது. இப்ப பிரளயம் ஒண்ணு இருக்கு, சிருஷ்டின்றத ஒரு பகவான் பண்றான், ஒரு நேரத்துல எல்லாத்தையும் பண்றான் அப்படின்றதுலாம் சாஸ்திரத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுமே ஒழிய அத அனுமானத்தினால தெரிஞ்சுக்க முடியாது. அதனால சாஸ்திரம் வேண்டி இருக்கு. பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை கொண்டு பிரம்ம விசாரம் பண்ண தகுந்ததே இந்த சாஸ்திரம். அந்த உத்தர மீமாம்சை அப்படின்ற சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இந்த வேதவியாசர் பண்ணக்கூடியது. இது முன்னாடி நான் சாஸ்திரம் அப்படின்னு சொன்னது வேதமானது பிரம்மத்தை தெரிவிக்கிறது. ஆகையினால இந்த உத்தர மீமாம்சா சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் என்ன பண்றது? அந்த வேதத்துல பிரம்மமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வேதாந்தத்துல பிரம்மமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற விசாரம் இருக்கு இல்லையா, இது பண்ண தகுந்ததே அப்படின்னு எம்பெருமானார் ஸ்தாபிக்கிறார். அதுக்கு மேல மற்றொன்னு சொல்றார். அந்த நையாயிக்கன் அந்த மீமாம்சகன் என்ன பண்ணானா, நையாயிக்கனை பார்த்து சொன்னா, நீ இந்த குயவனை வச்சுண்டு நீ கர்த்தா கடவுள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு அனுமானம் பண்ண போனான்னா, அப்போ குயவனிடத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானங்கள் அதுவும் கடவுளிடத்துல சேருமே அப்படின்னு ஒரு கேள்வி வர, அதுக்கு நையாயிக்கன் என்ன பதில் சொன்னான்? அந்த அஞ்ஞானமானது காரியத்தை செய்யறதுக்கு பயன்படுறதா? அஞ்ஞானம் அந்த குயவனிடத்துல இருக்கு, அவ்வளவுதான்.
ஆனால் அஞ்ஞானமானது காரியத்தை செய்யறதுக்கு பயன்படுமே என்றால் அப்போ லோகத்தை பண்ணக்கூடிய கடவுளிடத்துல அந்த அஞ்ஞானம் வந்து சேரும். மறுபடியும் இந்த வாசியை சொல்றேன், அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் சொல்றேன். என்னன்னா அந்த மீமாம்சகன் என்ன கேள்வி கேட்டான்னா, குயவன் எப்படி குடத்தை படைக்கிறானோ அதே போல லோகத்தை படைக்கக்கூடிய சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான், அவன் சர்வஜன் அப்படின்னு சொல்லுவாயே என்றால் நையாயிகனே, அப்போ குயவன் எப்படி அக்ஞனோ, குடத்தை படைக்கக்கூடிய குயவனானவன் எப்படி அக்ஞனோ அதே போல லோகத்தை படைக்கக்கூடிய சர்வேஸ்வரனானவன் அவன் அக்ஞன், தெரியாதவன், விஷயங்களை தெரியாதவன் அப்படின்னு தானே வந்து சேரும் அப்படின்னு கேள்வி வர, அதுக்கு நையாயிக்கன் சொன்னா, குடத்தை படைக்கிறதுக்கு அக்ஞானம் வேண்டி இருக்கான, குடத்தை படைக்கிறதுக்கு அந்த சாமர்த்தியம் வேண்டியிருக்கு, அவ்வளவுதான் அந்த குயவனுக்கு. அவனுக்கு மற்ற விஷயங்களை பத்தி தெரியாது அப்படின்றது எப்படி இங்க சம்பந்தப்படுத்தும்? சம்மந்தமாகாது இல்லையா? இங்க சம்மந்தமாகாது இல்லையா? ஆகையினால குயவனுக்கு குடத்தை படைக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறா போல இந்த லோகத்தை படைக்கக்கூடிய சர்வ சாமர்த்தியமானது பகவானுக்கு இருக்கு அப்படின்றது மட்டும்தான் தெரிய வருமே ஒழிய, குயவன் இடத்துல இருக்கக்கூடிய அஞ்ஞானம் அது வந்து பகவான் இடத்துல வராது அப்படின்னு அந்த நையாயிக்கன் பதில் சொன்னான். அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? குடத்தை படைக்கிறதுக்கு அஞ்ஞானமானது தேவை கிடையாது. அப்ப தேவையான சாமர்த்தியம் மட்டும்தான் கடவுளிடத்துல கல்பிக்க முடியுமே முடிய தேவையில்லாத அஞ்ஞானத்தை கல்பிக்க முடியாது அப்படின்றதுதான் நையாயிக்கனுடைய பதிலாக இருந்தது. எம்பெருமானார் என்ன கேட்கிறார் அப்படின்னா, சரி நீ சொல்ற மாதிரியே குடத்தை படைக்கிறதுக்கு வெறும் அந்த சாமர்த்தியம் மட்டும்தான் காரணமே ஒழிய அவனுக்கு மற்ற விஷயம் கம்ப்யூட்டரை பத்தியோ காரை பத்தியோ தெரியாது அப்படின்றதுனால அவன் அதுக்கும் குடத்தை படைக்கிறதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால மற்றொரு காரியத்தை ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அவனுக்கும் கம்ப்யூட்டர் பத்தி தெரிஞ்சிருக்க கூடாது, காரை பத்தி தெரிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றதுனால நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த குடத்தை படைக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த சாமர்த்தியத்துல ஒரு வைச்சித்திரியம் இருக்கு, ஒரு வேறுபாடு இருக்கு. குயவன் குடத்தை மட்டும் தான் படைக்க முடியும். அவன் பெரிய மாளிகை கட்ட முடியுமா? பெரிய ஒரு மாளிகை கட்டுறதுக்கு ஒரு கொத்தனார் வேண்டி இருக்கு, அவனுக்கு தான் அந்த சாமர்த்தியம் இருக்கு. குயவனுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. அப்போ குயவனுக்கு ஒரு விதமான சாமர்த்தியம், கொத்தனாருக்கு ஒரு விதமான சாமர்த்தியம். ஏன் இது? ஒவ்வொருத்தனுக்கு சாமர்த்தியம் மாறுறதே ஏன் இது? இவனுக்கு அதிகமான சாமர்த்தியம் இருக்கே ஏன் அப்படின்னா அவனுடைய கர்மத்தினால, அவனுடைய புண்ணிய கர்மத்தினால அப்படின்னு சொல்ல வருது இல்லையா? அப்ப என்ன வேண்டி இருக்குன்னா, சாமர்த்தியம் காரியத்துக்கு வேண்டி இருக்கு. அந்த சாமர்த்தியம் எதனால? கர்மத்தினால, புண்ணியமோ பாப்பமோ அந்த கர்மத்தினாலதான் அவனுக்கு அந்த சாமர்த்தியம் இன்மையோ இல்லாட்டி சாமர்த்தியத்தினுடைய ஆதிக்கியமோ. அப்போ இந்த லோகத்தை படைக்கணும்னா அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம் அப்படின்னு நீ சொல்ற இல்லையா? அந்த சாமர்த்தியம் வேறுபட்டு இருக்கு. குயவனுக்கு வேற சாமர்த்தியம், கொத்தனாருக்கு வேற சாமர்த்தியம், லோகத்தை படைக்கிற ஈஸ்வரனுக்கு வேற சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியம் ஏன் வந்தது? ஏன் ஈஸ்வரனுக்கு வேறு விதமான சாமர்த்தியம் இருக்கு அப்படின்னு இதே ரீதியில யோசிச்சோம்னா என்ன ஆகுது? அப்ப ஈஸ்வரன் ஒருத்தன் ரொம்ப புண்ணியம் பண்ணவன் அப்படின்னு தான் தெரிய வருதே ஒழிய ஆத்மா அல்லாத ஒரு பரமாத்மா, எல்லாவற்றையும் கடந்த சர்வேஸ்வரன் அப்படின்றதுலாம் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. அப்ப நம்ம அனுமான ரீதியை ஆசிரியச்சோம்னா நம்ம என்ன புரிஞ்சுப்போம் அப்படின்னா, எப்படி கொத்தனார் நிறைய புண்ணியம் பண்ணி நல்ல ஒரு பெரிய மாளிகை பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியத்தை பெற்றிருக்காரோ அதே போல லோகத்தை சிருஷ்டிக்கிற ஈஸ்வரன் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான். அவன் ஒரு ஜீவாத்மா தான், நிறைய புண்ணியம் பண்ணிருந்ததுனால அவன் இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்கலாம் அப்படின்னு தான் தோணுமே ஒழிய பரமாத்மா எல்லாவற்றையும் காட்டிலும் தாண்டி இருக்கக்கூடிய பரமாத்மா அப்படின்றது மனசுக்கு புலப்படாது என்று இப்படியும் அவனுடைய அனுமானமானது ஒரு கடவுள் இருக்கார் அப்படின்றத நிலைநிறுத்தத்துக்கு அது தகுந்தது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு மேல இந்த மீமாம்சகனே நையாயிக்க இடத்துல ஒண்ணு சொன்னான். குயவன் சரீரத்தை கொண்டவன், சரீரத்தை கொண்டுதான் குடத்தை படைக்கிறான். அதே போல லோகத்தை படைக்கணும்னா ஈஸ்வரனுக்கு சரீரம் வேணும் அப்படின்னு நையாயிக்கன் சொன்னான். அதாவது மீமாம்சகன் சொன்னா நையாயிக்கனை பத்தி. அப்போ நையாயிக்கனே நீ கல்பிக்கக்கூடிய கடவுளுக்கும் ஒரு சரீரம் வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நையாயிக்கன் ஒரு பதில் சொன்னான். அதை முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். அவன் என்ன பதில் சொன்னான் அப்படின்னா, ஒரு காரியத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சரீரம் வேண்டி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. குயவன் விஷயத்துல அது உண்மைதான், சரீரத்தை கொண்டுதான் அவன் காரியத்தை பண்றான். ஆனால் மற்ற சில காரியங்களும் இருக்கு, சரீரம் இல்லாம நம்ம காரியங்களை செய்யப்படுறதாக நம்ம பாக்குறோம். என்னன்னா, ஒருத்தன் வந்து ஒரு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பேயை இன்னொருத்தன் ஓட்டலாம். ஓட்டும் பொழுது அவன் என்ன பண்றான்னா, அவன் கை கால்லாம் எதுவுமே அசைக்கல, அவன் மந்திரத்தை சொல்றான், ஜபிக்கிறான், சங்கல்பத்தினால ஓட்டிடுறான். வெறும் அந்த ஜப்பனா முடிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பிறகு மனசனால சங்கல்பம் பண்ணியே இந்த பேயை ஓட்டிடுறான். அதே போல ஒருத்தனுக்கு வந்து விஷம் ஏறி இருக்கு, பாம்பு கடிச்சு விஷம் ஏறி இருக்கு. இன்னொருத்தர் என்ன பண்றான்னா சங்கல்பத்தினாலேயே அந்த விஷத்தை அழிச்சிடுறான், இறக்கிடுறான். அவனுடைய கை காலம் ஒன்றும் அசைக்கல. அதனால மனசுனால ஏற்படக்கூடிய சங்கல்பம், மானச சங்கல்பத்தினாலே காரியம் நடக்க முடியும் அப்படின்னு பாக்குறோம். அதனால கடவுளும் இந்த லோகத்தை படைக்கும் பொழுது அவருக்கு உடம்பு அப்படின்றது ஒண்ணு தேவை கிடையாது. மனசால இருக்கக்கூடிய அந்த சங்கல்பம் இல்லையா, மானச சங்கல்பம், அதை வச்சுட்டே லோகத்தை படைச்சிடுவார். சரீரம் அப்படின்றது கடவுளுக்கு தேவை கிடையாது அப்படின்றது நையாயிக்கன் சொன்னான். அதை எம்பெருமானார் நீங்க மறுக்கிறார்.
சரி நீ சொன்ன திருஷ்டாந்தத்தை வச்சுப்போமே, அவன் வந்து கை காலெல்லாம் அசக்கல, சங்கல்பத்தினாலே விஷத்தை அவன் வந்து அழிச்சிட்டான், இறக்கிட்டான், அதே போல அந்த பேயை ஓட்டி விட்டான், அதெல்லாம் சரிதான். ஆனா செய்யக்கூடியவன் என்ன பண்ணான் அப்படின்னா, உடம்புடன் இருக்கிறவன் தான் தன்னுடைய மனசால சங்கல்பம் பண்ண முடிஞ்சதை ஒழிய உடம்பற்ற ஒருத்தன் சங்கல்பம் பண்ண முடிஞ்சதா? இல்லையே. அப்ப சங்கல்பம் பண்றதுக்கும் உடம்பு வேண்டும் அப்படின்னு தான் நம்ம லோகத்துல பார்த்திருக்கோம். அதே ரீதியில பார்த்தோம்னா, அப்போ நீ சொல்லக்கூடிய ஈஸ்வரனுக்கும் அவன் சங்கல்பத்தினாலே உலகத்தை பண்ணட்டும், ஆனா சங்கல்பம் பண்றதுக்கு ஒரு உடம்பு கொண்டவனாக தான் அந்த ஈஸ்வரன் இருக்கணும். சரி, கடவுளுக்கு உடம்பு இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே, அனுமானத்தினால கடவுளுக்கு உடம்பு வந்திருக்கு அப்படின்றது ஆயிடுறது. அதனால என்ன தவறு இப்போ? உடம்புடன் கொண்ட ஈஸ்வரன், உடம்புடைய ஈஸ்வரன் வந்து லோகத்தை படைக்கிறார் அப்படின்னு இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா அங்க ஒரு தோஷம் வருது. என்ன தோஷம் வருதுன்னா, இப்போ உடம்ப கொண்டவராக ஈஸ்வரன் இருக்காரா, அந்த உடம்புன்றது என்னது? உறுப்புகள் கொண்டதுதான உடம்பு. உறுப்புகள் கொண்டது அப்படின்னாலே அது காரியம் அப்படின்னு நையாயிக்கன் தானே சொல்றான். அவன் என்ன சொல்றான்? ஜகத்து காரியம் சாவயவத்வாத் இப்படின்னு தானே ஆரம்பிச்சான் அவன். உறுப்புகள் இருந்தாலே காரியம் அப்படின்னு ஆரம்பிச்சான். அப்ப கடவுளுடைய உடம்புக்கு உறுப்பு இருக்கு. உறுப்பு இருக்கிறபடினாலேயே அவயவங்கள் அந்த பார்ட்ஸ் இருக்கிறபடினாலே அது வந்து காரியம் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப காரியம்னு ஆச்சுன்னா அப்ப மறுபடியும் அடுத்த காரியம்னாலே ஒருத்தன் படைத்தவன் ஒருத்தன் இருக்கணும் இல்லையா? அந்த உடம்பை யார் படைத்தது அப்படின்னு கேள்வி வரும். கடவுளுடைய உடம்பை யார் படைத்தது? கடவுள் தான் படைச்சார் அப்படின்னு வச்சுட்டோம்னா, அப்ப கடவுளுடைய இந்த உடம்பு பாடி ஏ அப்படின்னு வச்சுப்போமே, இந்த பாடி ஏ அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த முதல் உடம்பு அதை படைக்கணும். இப்ப கடவுள் படைக்கணும்னால என்ன பார்த்தோம் நம்ம குயவன் விஷயத்துல? உடம்பு இருந்தாதான் படைக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப கடவுள் தன்னுடைய முதல் உடம்பை படைக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணணும்? இன்னொரு உடம்பை எடுத்துக்கணும். அப்ப அந்த உடம்பை படைக்கிறதுக்கு இன்னொரு உடம்பு எடுத்துக்கணும் அப்படின்னு அனவஸ்தாவாயிடும். அதனால கடவுளுக்கு உடம்பு இருக்குன்றது அனுமானம் வரும். அந்த அனுமானமும் இப்ப அனவஸ்தால போய் முடியும். ஆகையினால மொத்தமா நம்முடைய அனுமானமே தப்பு. ஆக இந்த லோகத்தை எல்லாம் படைக்கக்கூடிய ஒரு சர்வேஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு நம்ம புத்தியால அனுமானம் ஊகம் பண்ணிலாம் தெரிஞ்சுக்கவே முடியாது. சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆக சாஸ்திரம் மட்டுமே தான் பிரம்மத்தை பத்தி சொல்ல வல்லது. இந்த சாஸ்திரம் என்ன பண்றதுன்னா, பிரம்மம் லோகத்தை படைக்கக்கூடிய பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி அதற்கு மேல நிறைய விஷயங்கள்லாம் அங்கங்க சொல்றது. அந்தந்த இடத்துல எல்லாம் பிரம்மம் சொல்லப்படுறதா இல்லையா, ஆகாசம் சொல்லப்படுறதா, ஜீவாத்மா சொல்லப்படுறதா அப்படின்ற விசாரம் வந்து வேத வியாசர் பண்றாருல்ல மேற்கொண்டு இந்த சாஸ்திரத்துல, அந்த விசாரமானது செய்ய தகுந்தது. ஆக இந்த அதிகரணத்துக்கு என்ன தாற்பயம் அப்படின்னா, பிரம்மத்தை சொல்றதுக்கு சாஸ்திரம் மட்டுமே தான் பிரமாணம். வேதம் ஆகிற சாஸ்திரம் இருக்கு இல்லையா, வேதம் மட்டுமே தான் பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு பிரமாணம். நம்மளுடைய புத்தியை கொண்டு கல்பிக்க முடியாது. சாஸ்திரம் வேதம் மட்டும்தான் பிரம்மத்தை அறிவிக்கிறதுக்கு பிரமாணமாக இருக்கிறபடினால, அப்ப பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்காக தான் வேதம் வந்திருக்கு. பிரம்மத்துல தாத்பரியம் வேதத்துக்கு இருக்கு. பிரம்மத்துல தாத்பரியம் இருக்குன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க, அவர் வார்த்தைகள் ஒண்ணு இருக்கே ஒழிய அவர் தாத்பரியம் வேற எங்கேயோ அப்படின்னு நம்ம லோகத்துல எல்லாம் பாக்கணும் இல்லையா? அவர் போ அப்படின்னு ரொம்ப கடுமையா திட்டுறார். திட்டினா கூட அவர் வார்த்தைகள் வரதே ஒழிய மனசுல வேற ஏதோ ஓடின்னு இருக்கு. அவருக்கு தாத்பரியம் வேற எங்க அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொல்றது ரொம்ப அனலைஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும்னு ஐயாயிக்கனுடைய பட்சம். அவனுடைய பட்சம் என்ன? பிரம்மம் 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 லோகத்தை படைக்கிறது அப்படின்லாம் வேதம் சொல்லியிருந்தா கூட அதுல தாத்பரியமே கிடையாது வேதத்துக்கு. ஏன்? அந்த பிரம்மம் தான் நான் பிரமாணத்தை அனுமானத்தை கொண்டே நான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்போ பிரம்மத்தை பத்தி சொல்றதுக்கு சாஸ்திரம் வரல. அப்ப தாத்பரியமே இல்லாத இடத்துல நீங்க விசாரம் பண்றீங்க அப்படிதான் நையாயிக்க ஆரம்பிச்சான் இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு? பிரம்மத்தை சொல்லணும்னா வேதம் தான் வரணும் அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ முழுதாக வேதத்துக்கு பிரம்மத்துல தாத்பரியம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அதை சொல்றதுக்காக தான் வேதம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்ப அப்படிப்பட்ட வேதமானது பிரம்மத்தை எப்படி சொல்றது அப்படின்னு விசாரம் தாராளமா பண்ணலாமே. ஆகையினால வேத வியாசர் அந்த விசாரம் தான் பண்றாரு. இந்த பிரம்ம மீமாம்சா பிரம்ம விசாரம் பண்றாரு இல்லையா? இந்த விசாரத்தை தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு தான் இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணம் அப்படின்றதுடைய சித்தாந்தம் என்று பார்த்தோம். 3 வீடியோஸ்ல நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல இவ்வளவு விஷயம் சொல்லணும்னு நான் ஆரம்பிக்கவே இல்லை. நான் ரொம்ப சங்கேபமா சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிச்சேன். அதனாலதான் கிருஷ்ணன் சுவாமி இடத்துல கூட, கிருஷ்ணன் சுவாமி தான் பெங்களூர்ல இருக்கக்கூடிய கிருஷ்ணன் சுவாமி, போன 2 அதிகரணத்தெல்லாம் பிரசன்டேஷன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த அதிகரணத்திற்கும் பிரசன்டேஷன் பண்றதுக்காக கேட்டு இந்த ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அவர் பண்ணி கொடுத்தார். இவ்வளவு விஷயங்கள்லாம் சொல்லல, வெறும் ரொம்ப 2-3 ஸ்லைட்லயே முடிச்சுட்டேன் இந்த மொத்த அதிகரணத்தையும். ஆனா அப்புறம் தான் தோணித்து, ஸ்ரீபாஷ்யத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது சரி சொல்லலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இவ்வளவு விஷயங்கள் சொன்னேன். கூடவே சேர்ந்து ஒரு பயமும் இருக்கு. ஐயோ எங்கேயாவது புரியாம போயிட்டு அப்புறம் ஐயோ ஸ்ரீபாஷ்யம் கஷ்டமா அப்படின்னு எங்கேயாவது பயத்தினாலேயே வராம மேற்கொண்டு ஸ்ரீபாஷ்யம் படிக்காம இழந்து போயிடுவார்கள் அப்படின்ற பயமும் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எளிமைப்படுத்துறதுக்கு தான் பார்த்திருக்கேன். அதனால இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணம் மட்டும்தான் மறுபடியும் சொல்றேன். இது கஷ்டமா இருக்கும் எப்படி. அதுக்கப்புறம் சமன்வய அதிகரணம்லாம் ரொம்ப சுலபமா போயிடும். அதுக்கப்புறம் ஈக்ஷித் அதிகரணம் ரொம்ப தெரிஞ்ச விஷயங்கள் மட்டும் தான் வரும். அதனால
இந்த அதிகரணத்துல மட்டும் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். மொத்தமா சொல்லணும்னு நினைச்சிருந்தேன். இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்ம உபன்யாசத்தை கேட்டா மட்டும் போதாது, அதுக்கப்புறம் டிஸ்கஷன் அப்படின்றதுக்கும் வந்தாதான் மேற்கொண்டு, ஏன்னா ஒரு இன்டராக்ஷன் இருந்தாதான் நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால டிஸ்கஷனுக்கு வரணும் அப்படின்றது பிரார்த்திக்கிறேன். கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் செட் பண்ணப்படுறது, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தாதான் இப்படி யோசிக்கணுமா அப்படி யோசிக்கணும் அப்படிலாம் தெரிய வரும். அப்புறம் என் கூட ஒரு இன்டராக்ஷன் இருந்தாதான் மேற்கொண்டு விஷயங்கள்லாம் சரியா புரியும். அதனால நான் அந்த இன்டராக்ஷனுக்காக டிஸ்கஷனுக்காக நான் என்னுடைய சமயத்தை ஒதுக்கிறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த அவசியம் கலந்துக்கணும். அந்த டிஸ்கஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அது அனைவரும் யாருக்கும் தெரியும். சில பேர் யூடியூப் மூலமா, சில பேர் புதுசா யாராவது பார்த்தார்கள் என்றால் அவருக்கும் தெரியறதுக்காக சொல்றேன். இந்த டிஸ்கிரிப்ஷனே அந்த வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் கொடுக்குறேன். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ மேற்கொண்டு டிஸ்கஷன்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேரணும் என்று பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.